தமிழ்நாட்டை நெருங்குகிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுகிறது. டெல்டா மாவட்டங்களில் பரவலாக கனமழை. பயிர்கள் பாதிக்கும் என்பதால் விவசாயிகள் கவலை. மானாமதுரை அருகே வீடுகளை சூழ்ந்தது தண்ணீர். கண்மாயில் அதிக அளவு தண்ணீர் திறக்கப்பட்டதால் தண்ணீர் புகுந்ததாக மக்கள் குமுறல். சென்னை, மாமல்லபுரம், கடலூர், நாகை, தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களில் கடல் சீற்றம். திருச்செந்தூர் கடற்கரையில் கடல் அரிப்பு. மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. சென்னை மற்றும் சுற்றுவட்டாரங்களில் விட்டு விட்டு கனமழை. புறநகர் பகுதிகளிலும் வெளுத்து வாங்குகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். அவதூறு கருத்துக்களை தெரிவித்தால் வழக்கை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் என்று நீதிபதிகள் திட்டவட்டம். நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு தின கொண்டாட்டம். நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை. மராட்டிய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே ராஜினாமா. அடுத்த முதலமைச்சரை தேர்வு செய்வதில் நீடிக்கிறது குழப்பம். பாஜக அரசிடமிருந்து அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது அவசியம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தல். சென்னையில் தங்கம் விலை தொடர்ந்து இரண்டாவது நாளாக சரிவு. சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 56,640 ரூபாய்க்கு விற்பனை. பொங்கல் அன்று நடக்க இருந்த CA தேர்வு தேதி மாற்றம். தமிழ்நாட்டில் கடும் கண்டனம் எழுந்ததை அடுத்து தேர்வு தேதி மாற்றி அறிவிப்பு. சபரிமலையில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பக்தர்களின் கூட்டம். 3 மணி நேரத்தில் 20,000த்திற்கும் மேற்பட்டோர் தரிசனம். இந்தியாவில் 7 மாதங்களில் 84,000 கோடி மதிப்புள்ள ஐபோன்கள் தயாரித்து ஆப்பிள் நிறுவனம் புதிய சாதனை. தமிழ்நாட்டில் உள்ள 2 தொழிற்சாலைகளில் மட்டும் 59,000 கோடிக்கான ஐபோன்கள் உற்பத்தி.